கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா? கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இப்போது நம்ம அருமையான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா நம்ம உள்ளத்தில் வந்துடுவார். அது மட்டும் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஞாசனம் எடுத்துக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டோன்னு வச்சுங்களேன், அதனால் ரொம்ப அதிகமான நன்மைகள்லாம் வரும். இப்போது இந்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய விடுதலை, ஆசீர்வாதம் இருக்கும். அவர் எப்போவுமே எங்குமே நம்ம கூடவே இருப்பார். இந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு நம்ம பார்க்கும்போது, ஒரு ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. பாருங்கள், 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல விடுதலை கிடைக்கும். அப்போது எங்கெங்கே இருக்கிறார் ஆவியானவர் பார்க்கும்போது, முதல்ல ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டார வசனம் சொல்லுது. பாருங்கள், ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எப்போனா, பூமி உண்டாகிறதுக்கு முன்னால், உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே ஆவியானவர் இருந்தார். அவர் என்ன செய்கிறாருன்னா, பூமி அப்போ எப்படி இருந்துச்சு? வெறுமையாக இருக்குது, ஆழத்தின் மேலே இருளாகவே இருந்துச்சு. அந்த இடத்துல ஜலத்தின் மேலே கர்த்தர் அசைவாடி கொண்டே இருந்தார். இப்போது பூமி, தண்ணீர், வானம் எல்லா இடத்துலையும் ஆவியானவர் பரவி இருந்தார். முதல்ல ஜனங்களை சிருஷ்டித்து பெருகின பிறகு என்ன நடந்துச்சுன்னா, ஜனங்கள்லாம் ஒரே பாஷை, ஒரே இடத்துல கூடி எல்லாமே ஒரே பாஷை பேசுகிறாங்க, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு, ஒரு எண்ணம் வந்தது. அவங்களுக்கு என்ன எண்ணம் வந்துச்சுன்னா, நம்ம எல்லாம் ஒன்றாக்குறோம்ல, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வானளாவன ஒரு பெரிய கட்டட பில்டிங் கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம்னு நினச்சாங்க. பாருங்கள், எப்பவுமே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்று எதுனா பெருமை. பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்காத வசனம் சொல்லுது. அப்போது இந்த பெருமை மட்டும் கர்த்தருக்கு பிரியவே பெரியார். பிசாசு உண்டாகுந்தே எப்படின்னா, ஒரு பெரிய தேவதூதன், நல்ல வல்லமையான தேவதூதன். அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, என்னன்னா, நம்ம தேவனுக்கு மேலே போயிடணும், நமக்கு தான் அப்படி ரெக்க விரிச்சாலே ஒரே மியூசிக் வருது, நம்ம இவ்வளோ அழகாக இருக்கிறோம், எல்லாமே இருக்குது, பவராக இருக்கிறோம், நம்ம ஏன் தேவன் மேலே போகக்கூடாதான்னு ஒரு பெருமையான ஒரு எண்ணம் வந்துச்சு. அது ஆண்டவர் பிரியமில்லாத காரியம். யாருக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னா பெருமையுள்ளவர் தான். அப்போது அந்த பிசாசு அப்படி யோசிச்சு பாருங்க. அது அப்போ பிசாசு அது தேவதூதன், பெரிய தேவதூதன், பவர்ஃபுல் தேவதூதன். அப்படியே தண்டர் போல்ட் வச்சு அடிச்சு தட்டா கீழே வந்து பாதாளத்தில் விழுந்து அவன் தான் பிசாசு. இப்போ பிசாசுடைய எண்ணமே என்னன்னா, தேவனுக்கு மேலே போகணும், பெருமை, இந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். இவங்க நினச்சாங்க, சரி நம்ம வானளால ஒரு பில்டிங் கட்டிடலாம், கட்டி எதுக்கு பேர் உண்டாக்குவோன்னு நினச்சாங்க. கர்த்தர் அங்கே வந்து இறங்கினார். கர்த்தர் அந்த இடத்துல இறங்கினார். ஆதியாகமம் 11:7 நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை ஒருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாமாராக்குவோம் என்றார். உடனே அங்கே ஆவியானவர் வந்து இறங்கிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? பாஷை தாறுமாறாயிடுச்சு. என்ன விஷயம்னா, எல்லாம் ஒன்றா இருந்தால் ஒரே பாஷை பேசியிருந்தாங்க. இப்படி பெருமை எப்போ வந்துச்சு உங்களுக்கு உடைக்கணும்னு பார்த்து கர்த்தர் தாறுமாறு ஆக்குந்தான். செங்கல் வேணும்னா செங்கல் வேணுமா தெரில, பாஷை மணல் எட்டுன்னு கொடுக்குறாங்க, மணல் வேணும்னாக்கா செங்கல் எட்டுன்னு கொடுக்குறாங்க, சாந்து எட்டுன்னு கொடுக்குறாங்க, இப்படி ஏதோ ஒன்று செய்கிறாங்க. குழப்பம் ஆகிப்போச்சு. நம்மளால் இந்த பில்டிங் கட்டவே முடியாதுன்னு அப்போ தான் விட்டுட்டாங்க. அது இப்போது இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தருக்கு ஆவியானவர் எங்கே இருந்தால் அங்கே விடுதலை. இந்த ஜனங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, இந்த பெருமையிலேருந்து ஒரு விடுதலை வந்துச்சு. அப்போ அவங்களெல்லாம் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆகாய் 2:5 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். இப்போ எகிப்திலிருந்து புறப்படும் போது உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி கர்த்தர் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதன்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார்.
ஆவியானவர் வந்து அவங்களுக்குள்ளே நிலை கொண்டு இருந்தான்னு பார்க்குறோம். எப்போவுமே ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும்னு விரும்புவார். இருக்கும்போது விடுதலை கொடுப்பார். இருக்கிறது மட்டும் இல்லை, ஆவியான நிலை கொண்டிருப்பார். இந்த ஆவியானவரே கர்த்தர் அனுப்பிச்சதுக்கு உலகத்துக்கு அனுப்பின காரணமே என்னன்னா, இயேசு வந்தார், 33 வருஷம் வாழ்ந்தார். அப்புறம் என்ன பண்ணார், மனுஷருடைய பாவத்துக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாரு. அவரே சிலுவையில் அரைஞ்சாங்க, எல்லா ரத்தமும் சிந்த வச்சாங்க. எல்லா ரத்தம் சிந்தனை பிறகு என்ன நடந்துச்சுனாக்கா, அப்படியே வந்து மரித்தார். மரித்த பிறகு அடக்கம் பண்ணால் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பிட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் போகிறேன், பரலோகத்துக்கு போனாக்கா உங்களுக்கு ஆவியானவர் அனுப்பி வைப்பேன், அவர் எப்போதும் உங்களோட கூட இருப்பார். அதனால் ஆவியானவர் நம்மோட கூட இருந்தால் அவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போது ஆவியானவர் எங்கே இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதம் தான். இப்போது அது மாதிரி அப்போ நிலை கொண்டு இருப்பார், உங்களுக்குள்ளே நிலை கொண்டு இருப்பார். அதனால தான் நமக்கு ஆவியான வரவழைச்சு சபைகளில் வீடுகளில் எங்கே நல்லா கர்த்தரை துதித்து பாடி ஆராதிப்போமானா அந்த இடத்துல ஆவியானவர் வந்து இறங்கிடுவார். எங்கே ஆவியானவர் வந்து இறங்குறாரோ அந்த இடத்துல கண்டிப்பாக தேவ பிரசன்ஸ் வரும்போது அவர் கண்டிப்பாக பாவத்தை குறித்து நீதி குறித்து நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவது மட்டுமல்ல, எல்லா அசுத்தாவின் கிரியிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணுறாருன்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. இப்போது இந்த நம்முடைய சரீரம் வந்து தேவனால் பெற்றது. அதனால் ஆவியான என்ன பண்ணுவார், நமக்குள்ளே தங்கி இருப்பார். அதனால் நம்ம எப்போ ஆவியான நமக்குள்ளே தங்கி இருக்கும்போது நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக மாறுது. இதுதான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். அப்போது அவருடைய சரீரம், நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஆவியானவர் வந்து தங்கணும். தங்கினா தான் என்ன பண்ணுவார், நமக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார். அப்போ ஆலோசனை கொடுப்பார், ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். இப்போது ஆவியானவர் நம்ம கேட்கணும், ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். இது யாருக்கு கொடுப்பாருன்னா, அவர் யார் வாஞ்சிக்கிறாங்களோ, தாகத்தோடு யார் யார் அவரை அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். முக்கியமாக முதலாவது பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொள்ளணும். இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் எப்படி கிடைக்கும்னா, இயேசுவின் ரத்தத்தினால, நமக்காக பட்ட பாடுகள்னால அவர் சிந்தின ரத்தத்தில் தான் நமக்கு பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பை அவர் இலவசமாக ஈவா கொடுக்குறார். அதனால் இது எப்படி பண்ணுறது அப்படி யோசிக்காதீங்க. ஐயோ நான் பாவியாச்சே எனக்கு எப்படி அப்படியும் யோசிக்காதீங்க. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னித்து அவர் ரத்தத்தினால கழுவுறதுக்கு அவர் சித்தமுள்ளவராகிறார். நமக்கு ஒரே ஒரு காரியம் செய்யணும், ஆண்டவரே நான் பாவியப்பா, நான் பாவி, நான் எவ்வளோ பாவம் செய்துட்டுருக்கிறேன், எத்தனையோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், இதுலேருந்து விடுதலே இல்லைன்னு சொல்லி மெய் மனஸ்தாபத்தோடு யார் யார் அவரிடத்துல கேட்குறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தரார், ரட்சிப்பை தரார். இது பெற்றுக்கொண்ட பிறகு வாஞ்சியோடு தாகத்தோடு ஜெபித்து காத்திருந்தா கண்டிப்பாக ஆவியானவர் அவர் ஊற்றுவார். ஆவியானவர் வந்து நம்ம சரீரத்தில் ஊற்றப்படும் போது நம்ம சரீரம் அவருக்கு தேவாலயமாக மாற்றப்படுது. அப்போது தேவாலயமாக வந்து நம்ம சரீரத்தில் அவர் தங்கியிருப்பார். அப்போ தேவாலயமாக நம்ம மாற்றப்படுறோம். அது மட்டும் இல்லை, ஒரு வீட்டை கூட கர்த்தர் இறங்கினார்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த ஜனங்க புறஜாதி ஜனங்க, இவங்களுக்கு ரட்சிப்பே கிடையாது. ஆனால் இதில் ஒரு கொர்நேல் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் வந்து நல்ல கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுவாராம், நல்ல ஜெபம், குடும்பத்தாரோட பக்தியாக இருந்தார். குடும்பத்தாரோட பக்தியாக இருந்தாலும் எப்போதும் ஜெபம் பண்ணிருந்தாலும் தான தர்மங்களை செய்து கொண்டு இருந்தாராம். அதனால் கர்த்தர் பார்த்தாரு, இவ்வளோ கேரக்டர்ஸ் நல்லா இருக்குது, இவருன்னு இந்த ரட்சிப்பு பெறலையே, இது ஒரு வழி காட்டணுன்னா அவர் எப்போதும் நேரம் ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணினே எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்போது குடும்பத்தாரோட பக்தியாக இருக்கும்போது ஒரு பிரதிட்சமாக ஒரு தேவதூதரை வந்து இறங்கிட்டார். அவர் இறங்கி இந்த பேதுருடைய சீஷர் அட்ரஸை கொடுத்து, நீங்கள் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது இல்லையா, ஆனால் அவ்வளோ பக்தியாக இருந்ததுனால
பிரதட்சியமாக வந்து அவங்க வீட்டில் இறங்கிட்டு 3ஆம் மணி வேளையில் வந்து இறங்கி என்ன பண்ணார், அட்ரஸ் க்ளீனாக கொடுத்துட்டு போயிட்டார். இந்த இடத்துல பேதுன்ற சீஷனுக்கார் அங்கே போய் கூப்பிடுங்க, வருவார், அவன் என்ன நீங்கள் செய்யணுமோ அதை சொல்லுவான். இப்போ நேராக போயிட்டார். நேராக எங்கே போயிட்டார், பேதர் வீட்டுக்கு தேடின்னு போயிட்டார். போனால் உடனே பேதருக்கும் சொல்லிட்டார் ஆண்டவர், அங்கே இது மாதிரி வராங்க உன்னை தேடின்னு. அவங்க கூப்பிட்டா தடை பண்ணாத நீ போனார். என்னன்னா யூதர்களுக்கு ஒரு பயம், நம்ம புறஜாதிங்க கூட போகலாமா போகக்கூடாதா, அவங்க கூட ஜெபம் பண்ணலாமா ஜெபம் பண்ணலாம், அவங்க சத்தியம் சொல்கிறதா அப்படியோ யோசனை. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார், அவங்களுக்கும் சத்தியம் தெரியணும், நீ போ, அவங்க கூப்பிடுறதுக்கு வருவாங்க, நீ போனார். இப்போ அவங்க வந்து கூப்பிட்டப்போ அவங்க கூட போய் அவங்களுக்கு உடனே ரொம்ப கனம் பண்ணாங்க எல்லாரும். இப்படி தேவனை வந்து வச்சுக்கிறாரு சொன்ன பிறகு சொந்தக்கார பந்துக்கள் உறவினர் எல்லாரையும் அந்த கொர்நேலியு வீட்டுக்கு வர வச்சார். வர வைக்கும்போது இவங்க நல்லா வசனத்தை கேட்டு மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பி ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எப்போ வந்ததோ அப்போ என்ன ஆயிடுச்சா, ஆவி அவளுக்கு பார்த்து பேசினேங்கிறார். பிரசங்கம் பண்ணினேங்கிறாரு. பேசி கொண்டு வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். அப்போது நீங்கள் இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும். இந்த அனுபவம் பெற்றுக்கிறீங்களா, ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்களா, முதல்ல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, இந்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி கொஞ்சம் நம்புறதே இல்லை கொஞ்சம் பேர். நீங்கள் அப்படி இருந்தால் வசனத்தை படிக்கும்போது ஆவியானவர் பற்றி கேளுங்க, வாஞ்சியோடு கேட்டு பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்கு முதல்ல இறங்குவார். இறங்கி உங்களை அபிஷேகித்து உங்களுக்கு உங்களோட கூட இருந்து நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். இந்த ஃபாதர் நல்ல ஒரு பாட்டு படிங்க, எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, முன்விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இந்த காரியங்கள்லாம் ஆவியானவர் செய்வார். அதனால் உங்களுக்கு ஆவியான நிறைவு வேணும். அவ்வளோ நல்லா மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி ஆவியானவருக்காக நீ ஜெபம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் தந்து உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக கர்த்தர் மாற்றுவார். அற்புதம் செய்வார். நீங்கள் கேளுங்க, கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ஐயா. ஆண்டவர் ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு நாங்கள் பார்த்தோம்ப்பா. நான் எவ்வளோ பேர் ஆவியானவருடைய விடுதலை இல்லாமல் ஆவியானவரே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற நிலைமையில் இது கேட்டுக்கொண்டிருக்கிறாப்பா. அவர்களோடு நீங்கள் பேசுங்க, அவர்களோடு பேசுங்கப்பா. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துங்க. இந்த பாவ மன்னிப்பை பெற்று ஆவியின் நிறைவை பெற்று சாட்சியாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. தேவையில்லை எல்லா மக்களும் ஒவ்வொருவரோடு பேசி இடைப்படுங்க. நாமத்தை மேம்படுத்தி விழுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்தடும். நாமத்தை மேம்படுத்தி விழுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்டவர் நீங்கள் வந்து இறங்கி ஆண்டவரே சோத்திரிக்கிறையா, சரீரத்தை ஒரு தேவாலயமாய் மாற்றி அவளை வாசம் பண்ண நீங்கள் விரும்புகிறீங்க. அதற்காக சோத்திரிக்கிறோம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டப்பா. விடுதலை இல்லாமல் பாவத்தில், வியாதியில், வேதனையில், கண்ணீரில், கஷ்டத்தில், தொல்லையில், பிரச்சனையில் யார் யார் இந்த நிலைமையில் இப்பொழுது இருக்கிறாங்களோ அவளை நோக்கி பார்க்கும்போது அவங்களுக்கு விடுதலை தாங்க. விடுதலை தந்து சாட்சியாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. எந்த கட்டில் இருந்தாலும் அந்த கட்டிலிருந்து விடுதலை கொடுக்குமால முடியும். ஆண்டவரே, இதுவரைலாம் அவங்க பரிசுத்தாவியான பற்றி நம்மள கேட்கலாம், இப்பொழுது நீங்கள் பேசுகிறீங்க. அதில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து பாதுகாத்து கொடுங்க. கோர்ட்டு கேஸில் கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை தாருங்க. நாமத்தை மேம்படுத்தி கொள்ளுங்க, பெரிய காரிச்சி பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்ட இந்த சத்தியம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம